ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம லக்ஷ்மி எப்போவுமே வீட்டில் ஏதாவது ஒரு வம்பு இழுத்து விட்டுடுறாங்க. இப்போது மதிய வச்சு தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்து கடைசியில் அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்க அப்படியே கிடக்கட்டும்னு நம்ம மலர் விட்டுடல. அவங்க பிள்ளைங்களே அவங்கள கண்டுக்கலனா கூட அவங்க சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அதுவும் வெளியே திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு மலருக்கு. போயிட்டு என்னத்தை இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போவுமே கொஞ்சம் ஓவராக பிகவ் பண்ணிக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அவங்கள மற்றவங்க சமாதானப்படுத்த எதிர்பார்க்கறது லக்ஷ்மியோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குணத்தில் ஒன்று. அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுதான் மதிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் மலருக்கெல்லாம் மனசு கேட்குறதில்ல. நேரடியாக போய் அவங்க பேசி சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டாக்டரை ராகவனை செக்அப் பண்ணுறதுக்கு மட்டும் வர வச்சா போதும் அப்படின்னு ராகவன் சொன்னது அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பாக்கியராஜுக்கு அதை விட வருத்தமாக தான் இருக்குது. பட் இதை லக்ஷ்மி முன்னாடி காமிச்சிக்காம உள்ளே போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மலர்கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சுங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, ஏதோ சொல்ல வரீங்க போல இருக்குது அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாம் மலர், இப்போது டாக்டர்கிட்ட பேசினல்ல அப்படின்னு. ஆமாம், மாமாவை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் வர சொல்லியிருக்கீங்க, அதனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அம்மாவுமே பிபி சுகர்லாம் இருக்குது, ஏன்னா அதனால் நானுமே ப்ரெஷர்லாம் செக் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிறேன்னு கேட்டாங்க. ஆனால் நான் ஓகேன்னு தான் சொன்னேன். அப்போ தான் வேண்டாம், பொம்பளைங்களுக்கெல்லாம் பெருசாக எந்த பிரச்சனையும் வர்றதில்ல, நீ எனக்கு மட்டும் வர சொல்லிடான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மலருன்னு. அதான் மாமா சொல்கிறாருல்ல விடுங்கன்னு. அது எப்படி பொம்பளைங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறது? வீட்டில் பொம்பளைங்க செய்கிற வேலையை விடவா ஆம்பளைங்க வெளியில் போய் செஞ்சுட்டு வராங்க. ஆம்பளைங்க வெளியில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா பொம்பளைங்க அவங்களுக்கு எவ்வளோலாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது. நீ போய் எந்த வீட்டில் எல்லாருக்காகவும் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கியோ அதுபோல் தானே ஒரு காலத்தில் அம்மாவும் இந்த மாதிரி எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பா ஓட உழைச்சாரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அப்படி உழைக்கிறதுக்கு காரணமே அம்மா தானே. 5 பிள்ளைங்களை வளர்க்குறது என்ன சாதாரண விஷயமா? எங்கள் அப்பா எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிற மலரணி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. என்ன மலரு, நான் வாய் திறந்து பேசலை அப்படிங்கிறதுக்காக எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் பேங்க் வேலைக்கு தானே போகிறேன், நான் ஒன்றும் மனசாட்சி கழட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, நான் அப்படி எதுவும் சொல்லிடலையே அப்படின்னு. உன் கஷ்டம் எனக்கு புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் பெற்றவங்களை எதிர்த்து பேச முடியலங்கிறது தான் விஷயமே தவிர உன் கஷ்டம் எனக்கு புரியாமலாம் இல்லை. ஆனாலும் இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன். அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ணலை, பட் நீ தான் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுடாமல் தேவையில்லாமல் அவங்க கூட எதிர்த்து பேசி சண்டையை வளர்க்க வேண்டாம். மதிக்கிட்டையும் நீ சொல்ல அப்படின்றாங்க. இங்கே பாருங்க பாக்கியராஜ், உங்களுக்காக வேணும்னா அத்தைக்காக வேணும்னா நான் பொறுமையாக இருக்கேன், எல்லாத்தையும் தலையில் சுமந்துக்கிறேன். நீங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற பிள்ளையா இருந்தால் போதும், மலரை பார்த்துக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. இரு நான் சொல்லிடுறேன் அப்படின்றாரு நம்ம பாக்கியராஜ். இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் முழுசாக பதில் சொல்லிடுறேன். மதிக்கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் என்னால் முடியாது. வேணும்னா சுரேஷ் கிட்ட சொல்லி சுரேஷை மதிக்கிட்ட சொல்லுங்கள். முதல்ல இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்கள் மிஷின் கிடையாது, ரோபோ கிடையாது, அவங்களும் மனுஷ ஜென்மம் தான் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாங்க. எங்கேயோ ஆரம்பிச்சு இப்போ இங்கே வந்து முடியுது அப்படின்னு பாக்கியராஜ் ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்டு இருக்காரு. மலர் ஒரு நேரமாக என்ன சத்தத்தையே காணோம், வழக்கமாக இந்த மாதிரி நேரத்தில் மலருன்னு நம்மக்கிட்ட வந்து சமாதானமாக பேசுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா அவர் அப்படி சோகமாக உட்காந்து கண்காலங்கிட்டு இருக்காரு. என்னாச்சுங்க, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மலர், நீ போய் தூங்கு போ அப்படின்னு. என்னாச்சுங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் என்ன கேட்டேன், நீ என்ன பேசின, எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தியா இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் போல இருக்குது, சாரிங்க, இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன். சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. அம்மாவுக்கும் செக்அப் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது, அப்பா வேண்டான்னு சொல்கிறாரு. இப்போ அப்பாவை எதிர்த்துக்கிட்டு அம்மாவுக்கும் செக்அப் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நீ சொன்னியே மலருக்காக இந்த வீட்டில் யாரும் பேசுறதில்ல, என் புருஷனே பேசுறதில்ல அப்படின்னு. இப்போ அம்மாவுக்காக அப்பா கிட்ட பேசுறதுக்கு நான் யோசிக்கிறேன் பாரு, இவ்வளவுதானா? என்னோட சுச்சுவேஷன் உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக மொத்தம் உங்கள் அப்பா இந்த வீட்டுக்கு ஓடா தேஞ்சாரு, அதனால் அவருக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறீங்க. உங்கள் அம்மா இந்த வீட்டுக்காக எதுவுமே பண்ணலை, சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இந்த மலர் மாதிரி இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க மேலே கேர் எடுத்துக்கக்கூடாது உங்கள் அப்பா சொல்கிறாருன்னு அவர்கிட்ட உங்களால் எதுவும் எதிர்த்து பேச முடியல, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பேசியிருக்கணும் மலர் அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. அம்மாவுக்கும் செக் பண்ணிடலாம்ப்பா, அம்மாவுக்கும் வயசாகுதில்ல, அவங்களும் வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாங்க, நின்றுட்டே இருந்ததுனால தானே அவங்களுக்கு கால் வலி கை வலி எல்லாம் வருது. எம்புட்டு வேலை, எத்தனை பேரை பார்த்துக்கிட்டாங்க, 5 பிள்ளைங்க
பிள்ளைங்கள வளர்த்தாங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது, உங்கள் துணிமணியை துவைச்சு போடுறது, 5 பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, படிக்க வைக்கிறதுன்னு சொல்கிறதுக்கே மூச்சு முட்டுற அளவுக்கு அம்புட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஒரு இந்த சின்ன செக்கப்புக்காக செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணுங்க அப்படின்றாங்க. நான் வேணா இப்போ போய் பேசிடவா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசுகிறதா இருந்தால் நீங்கள் அப்போவே பேசியிருப்பீங்க, அவர் புரிஞ்சுக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தோணி இருக்குமா இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா, பேசாமல் அத்தையை தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அப்பா வேண்டான்னு சொன்னதுனால வேண்டான்னு தான் நினைப்பாங்க, அப்பாவுக்கு தெரியாமல் செய்யணும்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க வைக்கலாம், அவங்களுக்கே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு. அது எப்படி அவங்களுக்கே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியுங்க, அவங்கக்கிட்ட கோவிலுக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது போகிறோன்னு பொய் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டா போதுன்னு. கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாதா, அதெல்லாம் தெரிஞ்சிடும் மலர். வேணும்னா நாளைக்கு அப்பாவுக்கு செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து அம்மாவுக்கு செக் பண்ணணும். ஏன்னா அப்பாக்கிட்டேயே இதை பற்றி டைரெக்டாக நான் பேசலான்னு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி பாக்கியராஜ், நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ணணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு விஷ் பண்ணுறாங்க நம்ம மலர். இந்த பக்கம் ரேவதி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கலான்னு பார்த்தா அங்கே நம்ம தங்கராஜ் ரொம்ப கோவமாக உக்ரமாக உட்காந்துட்ருக்காரு. அவர் ஏதோ ஒரு எண்ணத்தில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு இவங்க பாட்டுக்கு போய் படுக்கிறாங்க. பட் அவங்க எப்படி எதனால் உட்காந்துட்ருக்காங்கன்னு ரேவதிக்கு தெரியாமையும் இல்லை. அவர் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்காருன்னு கேட்காம அவங்க பாட்டுக்கு படுக்கவும் அவருக்கு கோவம் வந்துடுது. ஏண்டி இங்கே ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்ருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு. என்னங்க நீங்கள் குத்துக்கல்லாட்ட உட்காந்துட்ருக்கேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கேட்கலாம், நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்புறம் எப்படிங்க நான் கேட்குறது அப்படின்னு. இந்த நேரத்தில் தூங்காமல் எந்திரிச்சு உட்காந்துருக்கானே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சேன், கேட்டால் நீங்கள் கோச்சிப்பீங்களோன்னு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தூக்கம் வந்தால் தூங்கு அந்த மாதிரி பேசுருவீங்களோன்னு நினச்சேன்னு. ஏன் அப்படி பேசினா புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை வாங்கி வைக்க கூடாதா நீ? என்னமோ கொஞ்சம் கூட என்கிட்ட திட்டு வாங்காமல் நடந்துக்கிற மாதிரியே அமைதியை போய் படுக்கிற, ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, நானும் அசதியாக இருந்தேன், சரி படுக்கலான்னு வந்து படுத்துட்டேன், சாரிங்க. என்னாச்சு, ஏன் டல்லாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு. நான் எங்கே டல்லாக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் கேட்கல, எனக்கு ஒரு மாதிரி தோணும், நான் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்வீங்க, அதனால வாக்குவாதம் தான் வரும்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, உன்னை என்ன ஏதாவது எடுத்து அடிச்சிட்டேனா, சும்மா பதில் தானே சொன்னேன் அப்படின்றாரு. சரி இப்போ இருந்து கேளு அப்படின்றாரு. ஒருவேளை இவர் லூஸாக இருக்குமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்னாச்சுங்க, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, தூங்கலையா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு தான் எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு உடனே தங்கராஜ் முறைக்கிறாரு. சரி சொல்லுங்க என்னாச்சு, ஏதோ என்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு. அப்போ உனக்கு உள்ளே வரும்போதே தெரிஞ்சிருச்சு, நான் ஏதோ உங்ககிட்ட கேட்க போகிறேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தூங்காம அப்படின்னு. ஆனால் நான் ஏதாவது உன்னை கேட்டுருவேணும்னு அமைதியாக போய் படுத்துட்டேன் அப்படி தானே அப்படின்றாரு. ஐயோ சாமி, தயவு செஞ்சு என்ன விஷயமோ அதை சொல்லுங்க, ஏன் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு நம்ம ரேவதி சலிச்சுக்கிறாங்க. சரி சரி இந்த பக்கம் வந்து உட்காரு அப்படின்றாங்க. சேர் எடுத்துகிட்டு வராங்க. போய் எங்கே போகிற அப்படின்னு, சேர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படின்றாங்க. இல்லை இல்லை நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி பெட்லேயே உட்கார வைக்கிறாங்க. சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கையை பிடிக்கிறாரு. அப்போது பசங்கள்லாம் இருக்காங்கங்க அப்படின்னு. வேணும்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடவா அப்படின்றாரு. இல்லைங்க வேண்டாம், அவங்க தூங்கிட்டாங்க, வேண்டாம் விடுங்க, நீங்கள் தூங்குங்க அமைதியை படுத்து அப்படின்னு டக்குன்னு எந்திரிக்க கையை கட்டிமா பிடிக்கிறாங்க. ரேவதிக்கு என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் நம்ம மேலே கோவமெல்லாம் இருக்கணும், என்ன ரொமான்டிக் மூடில் இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்த்தா பயங்கர உக்ரமாக காமிக்கிறாரு மூஞ்ச. என்ன இம்புட்டு கோவமாக இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு என்னாச்சுங்க அப்படின்னு, உன் ஃபோன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு ரேவதி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. என்னாச்சுங்கன்னு, நிஜமாவே நீ அடிக்கடி பேசுறது உன் ஃப்ரெண்ட் கீதா கிட்ட தானா? நான் ஈவினிங் கேட்டப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த காட்டிட்டேன், அதுக்கு முன்னாடி ஒரு முறை கேட்டப்போ நீ ஃபோனை லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்ட, பட் நான் அதை எடுத்து ட்ரை பண்ணேன், லாக் நீ நம்ம பிள்ளைங்களோட பேரோ இல்லை என்னோட பேரோ போடவே இல்லை, அந்த மாதிரி பர்த்டே டேட்டும் போடல, எதனால் நீ நம்பர் நான் கண்டுபிடிக்காத மாதிரி போட்டு வச்சுருக்க, அப்படி என்ன நம்பர் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் சீக்ரெட் லாக் போடுறதே வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான், அதை கேட்டால் எப்படிங்க அப்படின்றாங்க. இல்லை பொதுவாக இப்போ நான்லாம் பாரு, நம்ம இளவரசியோட டேட்டும் நம்ம தரணியோட டேட்டும் மிக்ஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை தான் என்னோடய ஃபோனுக்கு லாக் போட்டு வச்சுருக்கேன், நீ என்ன டேட்டை போட்டிருக்க, என்னோட டேட் ஆஃப் பர்த் போடல, உன்னோட டேட் ஆஃப் பர்த் போடல, பிள்ளைங்களோடது போடல, அப்போ யாரோடது தான் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன், புருஷன்கிட்ட இது கூட சொல்ல மாட்டியான்னு. நீங்கள் என்ன சந்தேகப்படாமல் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன், நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்னை நம்பலை, நான் ஏங்க உங்ககிட்ட சொல்லணும், சாரிங்க, இதனால நீங்கள் என்கிட்ட கோச்சிக்கிட்டா கூட சரி, உங்கள் ஃபோனில் என்ன இருக்குது ஏதுங்கிறத நான் பார்க்க மாட்டேன், அதே மாதிரி என் ஃபோனை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்துகிட்டு போய் அமைதியாக வச்சுட்டு தூங்கிடுறாங்க.
தங்கராஜோட கோவம் இன்னும் அதிகமாகுது. கண்டிப்பாக ரேவதியாக மாறலை, மதி தான் மாற்றிருக்கா, மதி மாதிரி தான் இந்த ரேவதி மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு மைண்டில் கணக்கு போட்டு வைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி நம்ம மலர்கிட்ட வந்து என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு காலையிலேயே டிஃபன் சமைக்கும் போது வந்து கேட்குறாங்க. வழக்கம் போல தான் அத்தை அப்படின்னு. இல்லை இட்லியும் சாம்பார் சட்னி மட்டும் வச்சுடு, வடை இந்த பொரிக்கிறதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்ட்டு, அதாவது ஏன் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் மாமா டாக்டர் வராங்கல்ல, அதனால எதுவும் சாப்பிட மாட்டார், நம்ம மட்டும் அவர் முன்னாடி இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அத்தை இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்னு சேரில் உட்கார வச்சுட்டு, என்ன அத்தை எப்போவுமே மாமா பற்றி தான் யோசிப்பீங்களா, மற்றவங்களும் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணாதா, வழக்கமாக ஏதாவது ஒரு சைட் டிஷ் வைப்போம் இட்லி தோசைக்கு கூட, அதுவே வேண்டான்னு சொன்னால் எப்படி, பூரியோ வடையோ இல்லை பொங்கலோ ஏதாவது இருக்கும், இப்போது எதுவுமே வேண்டான்னு சொன்னால் மாமாவுக்கு ஆசையாக இருக்கும்ல அப்படின்றாங்க. அவருக்கு ஆசையாக இருந்தால் என்ன, எப்படியும் டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட போகிறாரு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் என்ன இருக்கத்த, அவர் சாப்பிடலங்கிறதுக்காக மற்றவங்களும் சாப்பிடக்கூடாதா என்ன, நீங்களும் உடம்பு சரியில்லாதவங்க தான், உங்களுக்குமே ப்ரெஷர் பிபி எல்லாமே இருக்குது, நீங்களுமே உங்களை நல்லா பார்த்துக்கணும், உங்களுக்கு ஏன் அந்த செக்கப் போட்டுக்க ஒத்துக்கல நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்டேன், மாமா தான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நான் உனக்கு சொல்வேனே அதுதான், வீட்டில் தானே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் நினப்பு போல இருக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு அப்படின்ட்டு. உடனே மலர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன உன்னை சொல்கிறனே அதுக்காக சொல்கிறியா, என்னையும் அப்படி தான் சொல்லுவாங்க, பழக்க தோஷம் கேட்டு கேட்டு, அதனால் உன்னையும் சொல்லிடுறேன், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் எம்பிட்டு வேலை செய்கிறோம்ல அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தமாக பேசுகிறாங்க. அத்தை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், இன்றைக்கி மாமாவுக்கு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கும் செக்அப் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. சரி சரி நானும் அப்படி தான் அவர்கிட்ட பேசலான்னு இருந்தேன், ஆனால் அவர்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அப்போ டாக்டரை வர வச்சுக்கலாம் அப்படின்றாங்க லக்ஷ்மி. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட அவர் வேணான்னு நினைக்கிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம மலர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணபடியே சமையல்லாம் முடிச்சிடுறாங்க, டாக்டரும் வந்துடுறாங்க. டாக்டர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாக்யராஜ் வேறு லீவ் போட்டார் இதுக்காகவே. அப்போது நான் 2 hours கழித்து வரேன், நீங்கள் சாப்பிட்ருங்க, சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழித்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இது மட்டும்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தால் ஸ்கேனு இல்லை வேறு எதாவது ஃபர்தர் செக்கப்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்கப்பா அப்படின்னு நம்ம பாக்யராஜ் சொல்கிறாரு. அடுத்த டெஸ்ட் பண்ணட்டும்டா, அதுக்கப்புறமா சொல்லுவாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இன்றைக்கேவா தெரிஞ்சிட போகுது அப்படின்றாங்க. கூடவே அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு, எடுத்துக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தால் தானே காலையிலே கண்டிப்பா எதையாவது சாப்பிட்டுருப்பா, டீயோ காஃபியோ, கண்ட்ரோல் இல்லடா அவ கொஞ்சம் கூட அப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு லக்ஷ்மிக்கு, மருமகள்கள் முன்னாடி எல்லாம் இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. இப்ப மதி வராங்க. லக்ஷ்மி ஜஸ்ட் தடுமாறி கீழே விழ பார்த்தாங்க, மதி வந்து பிடிச்சிட்டாங்க. விடு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்கீங்க, கீழே விழ பார்த்தீங்க அதனால தான் தாங்கி பிடிச்சேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், இதோ இங்கே பாரு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி ஓகே, பிடிக்கலன்னா விழுந்திருப்பீங்க அப்படின்னு, நான் விழுந்தாலும் பரவாயில்ல, நீ ஒன்றும் என்னை தாங்கி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மலர்கிட்ட போய் இதை பற்றி சொன்னால் அவங்க சிரிக்கிறாங்க. அத்தை ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, மாமா அவரை ரொம்ப அவங்கள இக்னோர் பண்ணுறாங்கன்னு தோணுது, அந்த இன்னர்வேர் துவைக்கிற விஷயத்துக்கே தேவையில்லாமல் நேற்று வாக்குவாதம் வந்துச்சுல்ல, அதில் மாமாவும் அத்தையை பிடிச்சி திட்டிருப்பார் போல இருக்கு, ரொம்ப கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்தாங்க வெளியே, நான் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படியே விட்டுருணுங்க, நம்ம போய் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு அதே பழகிடும், மறுபடியும் அதை தான் எதிர்பார்ப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் அவங்களுக்கு பழகி விட்டுருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இன்னும் எவ்வளோ நாள் அவங்க இருந்துருவாங்க, அவங்களுக்கு போய் நம்ம இப்படியெல்லாம் நினைக்க முடியுமா, என்ன இருந்தாலும் என் புருஷனை பெற்றவங்க அவங்க, நம்ம இந்த வீட்டில் எப்படி கஷ்டப்படுறோமோ, உன்னை நான் சேர்த்தலை, நான் எப்படி இன்றைக்கி ஒரு மருமகளாக எல்லாரையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு வேணுங்கிறத பார்த்து பண்ணுறேனோ, அதுபோல் அன்னைக்கு அவங்க இருந்திருப்பாங்கல்ல, அதோட விளைவு தானே இன்றைக்கி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கெல்லாம் காரணம். நம்ம மருமகள்கள் யோசிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் மாமா யோசிக்கணும்ல, அத்தைக்கும் ஒரு செக்கப் போட்டுடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லை, கஷ்டமாக இருக்கும்ல அத்தைக்கு, ஆனால் அதெல்லாம் அவங்க ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு மலர் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் மாமியாரா நீங்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மதி. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அந்த டாக்டர் திரும்பவும் வராங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. 3 days ரிப்போர்ட் வந்துடும், அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா வேணாவாங்கிறத நான் சொல்கிறேன்னு டாக்டர் போயிடுறாரு. நம்ம லக்ஷ்மிக்கு வேறு மனசு ஒரு மாதிரி படபடப்பாக
தப்பாக இருக்குது, செக் பண்ணியிருந்தால் ஆயிருக்குமே அப்படிங்கிறத அது யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு 3 மணி இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. பாக்கியராஜ் இன்றைக்கி வேலைக்கு போகலங்கிறதுனால ஏதாவது வேலை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவங்க பெட்ரூமில் இருக்கிற கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. மலர் கிச்சன் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெட்ரூமுக்கு போகிறாங்க. பாக்கியராஜ் கிட்ட எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு கேட்குறதுக்கு. அந்த நேரம் பார்த்து வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. 2 பேருமே ஓடி வராங்க. அந்த பக்கம் வந்து மதியம் வராங்க. வந்து பார்த்தா இங்கே அவங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம லக்ஷ்மி அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கான்சியஸே இல்லை, மயங்கி கிடக்குறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு அண்டா நிறைய தண்ணி இருந்திருக்கு. அந்த தண்ணி மேலே இவங்க மோதி அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே கொட்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்காங்க. ஒரு கையை வந்து நெஞ்சில் பிடிச்சி வச்சுருக்காங்க. என்னமோ இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு போல அப்படின்னு நம்மள மதி தான் கெஸ் பண்ணுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவோம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணவும் வேண்டாம், மயக்கம் தெளியட்டோன்னு, அவங்க கான்சியஸில் இல்லைன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க 3 பேருமா சேர்ந்து ஆட்டோ வர வச்சு இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறதில்ல. பாக்கியராஜ் அவங்கள தூக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் தான். ஜஸ்ட் ஒரு லேசாக மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு. அட்டாக் வந்ததுனால தான் இந்த மாதிரி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியராஜ் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. மலருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் மதி எப்போவுமே அவங்களுக்குள்ள சண்டை இருந்துகிட்டே இருந்தாலும் கூட அவங்களுமே வருத்தப்படுறாங்க. இப்போ சுரேஷ்க்கு, ராகவனுக்குன்னு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தங்கராஜுமே வந்துடுறாரு. எல்லாருமே வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. ஆனால் லக்ஷ்மிக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லுவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.